வெல்கம் டு புக்கார்டிகா. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பிளகார்டு ரீல்ஸ் ஃபில் டைம், ரீடிங் ஃபில்ஸ் மைண்ட். அற்புதமான இந்த பிளகார்டோடு ஃப்ரம் த ரீல்ஸ் வேர்ல்டு டு த ரீடிங் வேர்ல்டு. நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் விளையாடும் பொழுது, உங்களுடைய பொருட்கள்லாம் நீங்கள் தேடும் பொழுது, உங்கள் அம்மா எத்தனை தடவை காக்கா கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? அதுதான் இந்த புக்கு, காக்கா கொண்டு போயிடுச்சு. இதில் எதெல்லாம் காக்கா கொண்டு போச்சு பார்ப்போம். 31 கதைகள் கொண்ட இந்த மிக மிக அற்புதமான, ஒரு குச்சி ஐஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த சுவைக்குரிய இந்த புக்கு, இதை தமிழுக்கு கொண்டு வந்திருப்பவர் அன்பு நண்பர் உதயசங்கர் அவர்கள். இதை மலையாளத்தில் அற்புதமாக எழுதியவர் அஷிதா பாட்டி. அவங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இதில் சின்னூன்னு ஒரு தம்பி, அந்த தம்பி வீட்டில் போய் எதை தேடினாலும் அவங்க அம்மா காக்கா கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வர்றாரு. தோட்டத்தில் சுற்றிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு மரத்தடி, அந்த மரத்தடியில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி ஒரு பெரிய மூட்டை வச்சுருக்காங்க. அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு இவர் கேட்குறாரு. பாட்டி சொல்கிறாங்க, அந்த மூட்டை நிறைய கதை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த மூட்டைக்குள்ளே அவர் போயிடுறாரு. அவங்க அம்மா எங்கே பார்த்தாலும் அவரை தேடுறாங்க. ஐயோ சின்னுவை காணும், சின்னுவை காணுங்கிறாங்க. சின்னு மூட்டைக்குள்ளேருந்து எட்டி பார்த்து, சின்னுவை காக்கா கொண்டு போச்சு அப்படின்னு சொல்கிறான். அச்சிச்சோ இதுதான் விஷயமா அப்படின்னு அன்னிலேருந்து அவங்க அம்மா திருந்திட்டாங்களாம். அது போன்ற 31 கதைகள் கொண்ட இந்த அற்புத புத்தகம் காக்கா கொண்டு போச்சு உங்களுக்காகவே இன்றைய புக்கார்டிகாவில்.